Hello everyone, welcome to Google Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Seed airdrop பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு ப்ரைஸுக்கு வரும். எல்லாருமே கட்டாயம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லை. டோட்டலி இது ஃப்ரீ. நீங்கள் ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு Google Techோட ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனலுக்கு போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு thumbnail காட்டும். ஸோ இதில் பாருங்கள் லோஞ்சை கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி போயிட்டு கொடுக்குறது கஷ்டம்னு சொன்னால் இதோட லிங்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் டிரெக்டாக இங்கே வரும். இதில் நீங்கள் லோஞ்சை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் லோஞ்சை கொடுத்ததும் ஸ்டார்ட் கேட்கும். ஸ்டார்ட்டை கொடுத்ததும் இந்த பேஜுக்கு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லிஸ்டிங் நவம்பர்னு சொல்லியிருக்கு. நவம்பர் மாதம் இது லிஸ்ட் ஆக போகுது. இன்னும் ஒரு 1.5 மாதம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணுறது பெட்டர். இந்த கோயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு அதிகமாக போகும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். என்னென்னு சொன்னால் அதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி லோட் ஆகி Seed is ready to blossom இந்த மாதிரி வரும். கீழே பாருங்கள் கண்டினியூ கேட்கும். அதை கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகே, இப்போ பாருங்க எல்லாருக்குமே இதில் கோயின் தருவாங்க. எனக்கு ஒரு கோயின் ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ உங்களுக்கும் ஒரு கோயின் ரிசீவ் ஆகும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் செக் நியூஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ண வேணும். நான் செக் நியூஸை கொடுக்குறேன். கிளிக் பண்ணதும் இதில் பாருங்கள் இந்த குரூப்பில் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு டிரெக்டாக குரூப்புக்கு கொண்டு வரும். ஸோ கீழே பாருங்கள் ஜாயின் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் இந்த ஜீரை கொடுங்க. கிளிக் பண்ணுங்க. கொடுத்ததும் இந்த இடத்துல கிளைம் 0.02 ஜீடுன்னு சொல்லி காட்டும். ஸோ இந்த பட்டனில் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு மெயின் பேலன்ஸில் ஆட் ஆகும். அதாவது 1.02 ஜீட் கோயின் இப்போ இருக்குது. மற்றது பாருங்கள் ஜீடிங்னு சொல்லியிருக்கு. அதாவது மைனிங் ஆகிட்டு இருக்குது. இந்த கோயின் ஃபுல்லாக மைனிங் ஆகி ஒரு அமௌண்ட் நிற்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணிவிட்டு திரும்ப சீடை கொடுக்க வேணும். ஓகே, இது நீங்கள் டெய்லி செய்கிற மாதிரி இருக்குமோ ஒரு 2 ஹவர்ஸுக்கு இருக்க நீங்கள் மைனிங் ஸ்டார்ட் பண்ணி விடுற மாதிரி. மற்றது பாருங்கள் இதில் ஏர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் போனதும் ஓகே, இதில் பாருங்கள் நீங்கள் வெரிஃபை பண்ண உங்களுக்கு 10 கோயின் தருவாங்க. அதுக்கு முதல் இங்கே பாருங்கள் டெய்லி டாஸ்க்னு சொல்லியிருக்கு. லொகின் போனஸ், அதாவது லொகின் போனஸ் தான் டெய்லி டாஸ்க். ஸோ இதுக்கு ஸ்டார்ட்டை கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்ததுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பாருங்கள் 0.1 இன்றைக்கு டே 1 நீங்கள் ஜாயின் பண்ணுற அந்த நாள் டே 1 இருக்கும். ஸோ இன்றைக்கு நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ எனக்கு டே 1க்கு 0.1 சீட் கோயின் கிடைக்குது. அடுத்தது ரெண்டாவது நாளைக்கு 0.2 சீட் கோயின், மூன்றாவது நாளைக்கு 0.3, நாலாவது நாளைக்கு 0.4, இப்படி ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சீட் கோயின் உங்களுக்கு கிளைம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி நீங்கள் கிளைம் பண்ணலாம். இப்போ நான் டே 1க்கு 0.1, நாளைக்கு கிளைம் பண்ணிக்க எனக்கு 0.2 சீட் கோயின் கிடைக்கும். ஓகே, நான் மிஷன் கம்ப்ளீட்டட்னு சொல்லி வருது. ஸோ அதை கிளைம் பண்ணி எடுத்துட்டேன். டிக்கெட் இருக்குது. டிக்கெட்டையும் கிளைம் பண்ணுங்கள். இந்த டிக்கெட் நீங்கள் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிக்கெட்ஸ் தேவைப்படும். ஸோ கிளைம் 1 டிக்கெட்டுன்னு சொல்லியிருக்கு. அதை கொடுக்குறேன். ஓகே, கிளைம் ஸ்ட்ரைக் ரிவார்ட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நான் பேக் பண்ணுறேன். மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் என்னோட மெயின் அக்கௌண்ட். அது வீடியோ பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருந்த ரெக்கார்டிங். ரெண்டாவதாக பாருங்கள் ஏர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் லொகின் போனஸ் இந்த அக்கௌண்ட்டில் நான் கிளிக் பண்ண இல்லை. ஸோ ஸ்டார்ட் கொடுத்துட்டு டே 2 இன்றைக்கு. ஸோ டே 2ல் கிளிக் பண்ணதும் மிஷன் கம்ப்ளீட்டட் எனக்கு 2 டிக்கெட்டும் கிடச்சிருக்கு. ஸோ கிளைம் பண்ணுறேன். கொடுத்துட்டு மறுபடியும் பாருங்கள் இந்த இடத்துல த ஓப்பன் லேக்குன்னு சொல்லியிருக்கு. இது எல்லா ஏர்ட்ராப்ஸ்லேயும் வருது. ஸோ டெலிகிராமில் நிறைய ஏர்ட்ராப்ஸ் வருது. ஸோ அதுவும் டொன் நெட்வொர்க்கை மெயினாக வச்சுக்கொண்டு ஓகே, த ஓப்பன் லேக்கில் நீங்கள் வெரிஃபை கொடுத்தா உங்களுக்கு 10 கோயின் கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் அவள் கார்டன்னு சொல்லியிருக்கு. சப்ஸ்கிரைப் சீட் அப்டேட்னு சொல்லியிருக்கு. இதில் ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு ஜஸ்ட் பேக் பண்ணாலே ஓகே, எனக்கு ஒரு கோயின் ரிசீவ் ஆகும். ஸோ மிஷன் கம்ப்ளீட்டட்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 273 கோயின் வந்து இருக்குது. அடுத்தது வந்து ஸ்னேக் பீக் ஆன் ஃபியூச்சர் பிளான்னு சொல்லியிருக்கு. அதுக்கு வந்து உங்களுக்கு 0.5 கோயின் வந்து தருவாங்க. ஸ்டார்ட்டை வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓப்பன். இதில் வந்து நீங்கள் வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பேக் பண்ணுறேன். அடுத்தது வந்து ஃபாலோ சீட் கம்பினேட்டர்னு சொல்லியிருக்கு. அதில் இருக்கிற ஸ்டார்ட்டை வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு வந்து ஓப்பன். இதில் வந்து ஃபாலோ வந்து கொடுங்க. ஃபாலோ கொடுத்துட்டு பேக் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது வந்து நீங்கள் 3 பேரை வந்து இன்வைட் பண்ணால் 5 சீட் காயின் வந்து தருவாங்க. ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணால் அதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து சீட் காயின் கிடைக்குது. பட் இந்த டாஸ்க்லேயும் வந்து உங்களுக்கு வந்து சீட் காயின் வந்து தருவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்டார்ட்டை வந்து கொடுக்குறேன். கொடுத்ததும் உங்களுக்கு வந்து மிஷன் கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பாருங்கள் 278.72 சீட் காயின் வந்து எனக்கு இருக்குது. அடுத்தது வந்து ரீட்வீட் சீட் நியூஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணி இதை வந்து நான் வந்து ரீட்வீட் பண்ணணும். ரீட்வீட்டுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்துருக்கு இந்த சிம்பிள். இதை வந்து கொடுத்ததும் இது வந்து ரீபோஸ்ட் கேட்கும். அதை வந்து கொடுத்ததும் இது வந்து ரீட்வீட் ஆகும். ஓகே, கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணதும் அந்த கோயினை வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். அடுத்த வந்து ஆட் ஜீட் டு யுவர் நேம். இப்போ வந்து பாருங்கள் காப்பி ஜீரோன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கொடுத்துட்டு நான் வந்து பேக் பண்ணி உங்களோட டெலிகிராம் போயிட்டு உங்களோட நேமுக்கு முன்னால் வந்து காப்பி பண்ண அந்த ஜீடை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள். கொடுத்துட்டு மறுபடியும் லான்ச்சை வந்து கிளிக் பண்ணதும் இந்த ஆப்புக்கு வந்து வரும். இப்போ வந்து பாருங்கள் மறுபடியும் ஏனுக்குள்ளே வந்து போயிட்டு இதில் பாருங்கள் வெரிஃபைன்னு சொல்லியிருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கொடுத்தது மிஷன் கம்ப்ளீட்டட். உங்களுக்கு வந்து அதுக்கான கோயின் வந்து ஆட் ஆகும். ஸோ 280.72 கோயின் வந்து இப்போ எனக்கு இருக்குது. அடுத்த வந்து பாருங்கள் ஜாயின் மேஜர் சேனல்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இது எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்குற கோயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ கடைசியாக வந்து சப்ஸ்கிரைப் 10 சேனல்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வெரிஃபை வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து 0.5 சீட் கோயின் வந்து தருவாங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. ஸோ சிம்பிளாகவே வந்து உங்களுக்கு 10 கோயின் 15 கோயின் அந்த மாதிரி வந்து இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணாலே ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த வந்து பாருங்கள் பூஸ்ட்னு சொல்லியிருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டோரேஜை வந்து அப்கிரேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சில கோயின்ஸை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். 0.4 டு அப்கிரேட். இந்த லெவல் 1 வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு நான் இதை வந்து கிளிக் பண்ணேன். எனக்கு வந்து 0.4 கோயின் வந்து எடுப்பாங்க ஸ்டோரேஜுக்கு. அப்கிரேடை வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அப்கிரேடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ லெவல் 2க்கு வந்து அப்கிரேட் ஆகியிருக்கு. திரும்ப வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கோயின் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் இது வந்து லெவல் 3க்கு வந்து போகும். கிளிக் பண்ணிவிட்டு அப்கிரேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெவல் 3. மற்றது வந்து ட்ரீன்னு சொல்லியிருக்கு. அதையும் வந்து நீங்கள் லெவலில் இருந்து ஒவ்வொரு லெவலுக்கு வந்து அப்கிரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் கோயின்ஸை 0.4 வந்து லெவல் 2க்கு போகிறதுக்கு வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டி வரும். இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணால் உங்களுக்கு வந்து கோயின்ஸ் வந்து அதிகமாக சேர்க்கலாம். மற்றது வந்து பாருங்கள் ஹோலி வாட்டர்னு சொல்லியிருக்கு. இதுக்கும் வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். அதாவது லெவல் 1லேருந்து லெவல் 2க்கு வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணால் அந்த வாட்டர் லெவல் வந்து உங்களுக்கு வந்து 1 மடங்குலேருந்து 1.2 மடங்குக்கு வந்து அப்கிரேட் ஆகும். ஸோ ஓப்பன் மிஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் இருக்கிற 7 டாஸ்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து செக் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணுறது அந்த மாதிரி செய்தால் இந்த மிஷன் வந்து அதுக்கு அவைலபிள். அடுத்தது வந்து நவம்பர் வந்து இது லிஸ்ட் ஆக போகுது. அதையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வித்ட்ரோவில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பிளாங்காக தான் காட்டும். நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து வித்ட்ரோ பண்ண விடுவாங்கன்ற விஷயத்தை வந்து காட்டுவாங்க. ஸோ அது வந்து எப்போ வந்து லிஸ்ட் ஆக போகுதோ அதுக்கு முதல் வந்து இந்த இடத்துல வந்து எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து இந்த கோயினை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமோ அதை வந்து இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது வந்து பாருங்கள் இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணால் அதுக்கும் வந்து இன்கம் வந்து தராங்க. ஸோ எனக்கு வந்து ஜஸ்ட் டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். டெலிகிராம் சேனலில் 135 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதால் எனக்கு வந்து கிடைச்ச கோயின் வந்து 270. ஸோ ஒரு ஃப்ரெண்டை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணால் நார்மலாக 2 கோயின் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அதோட வந்து 10% வந்து அவங்களோட ரிவார்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். மற்றது வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்ட் வந்து டெலிகிராம் ப்ரீமியம் வந்து வச்சுருந்தா உங்களுக்கு
10 coin வந்து தாராங்க. அது மட்டும் இல்லை அவங்களோட ஏர்னிங்கில் வந்து 20% வந்து உங்களுக்கு ரிவார்டாக வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஃபரலுக்கான ரூல்ஸ். நீங்கள் வந்து இன்வைட் பண்ணால் இந்த ரூல்ஸில் இருக்கிற ரிவார்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லை, இதில் வந்து நீங்கள் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணியும் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு வந்து பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் வந்து தருவாங்க. ஸோ இதில் போயிட்டு ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் மேலதிகமாக நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லென்த்தாக போகுதோ, இதுவே மெயின் வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னும் சில வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணுவேன் இந்த கண்டென்ட்டில். இப்போதைக்கு வந்து விளாட்ன வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.